மதகஜராஜா இந்த படம் சுந்தர்சியோட டான்ஸ்ல ஜனவரி 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மேரேஜ் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குன்னு. இதை எப்படி ஹீரோ ஹேண்டில் பண்ணாங்கிறது தான் படத்தோட கதை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இது ஒரு பழைய படம் 12 இயர்ஸா ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. பட் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மைண்ட் செட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி மெயினா படத்துல பாசிட்டிவா பட்டது காமெடி எலிமெண்ட் தான். வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறைய இடத்துல செம்மையா இருந்தா சொல்லி ஆகணும். சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, அது உண்மைதான். பட் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் இருந்தா சொல்லி ஆகணும். அதே மாதிரி படத்துல சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. மெயினா வந்து சிக்கு புக்கு சாங்கும் மை டியர் லவர் சாங்லாம் செம வைபா இருந்தா சொல்லி ஆகணும். அதே மாதிரி எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மெயினா விஷால் சார் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாப்புல. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல ஒரு 6 பேக் ஃபைட் வரும், அதெல்லாம் சூப்பரா இருந்தா சொல்லி ஆகணும். அதே மாதிரி சந்தானம் அந்த ஓதி சந்தானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இப்படிதான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஸோ ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுவார் நம்ம நம்புறோம். அதே மாதிரி மனோபலா சார் வர ஒரு 20 மினிட்ஸ் சீன் வரும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு காமெடி எல்லாமே. அதே மாதிரி பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சு, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா சொல்லி ஆகணும். ஓவரால் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படங்க. ஸோ நீங்க லாஜிக் எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஃபேமிலியை என்ஜாய் பண்ணியே பார்க்கலாம். ஃப்ரீயா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க.